உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட ஆவிக்குரிய படியில ஒரு படி உயர்ந்தவங்களா இருக்கணும். நீங்க அவங்கள தான் பக்கத்துல வச்சுக்கணும். நீங்க ஃபாலோ பண்றவங்க, நீங்க நேசிக்கிறவங்க, நீங்க அதிகமாய் விரும்புகிற, நீங்க அதிகமாய் பேசுகிற நபர்கள் ஏதாவது உங்களை விட ஒரு 10 விஷயத்துல ஹையானவங்களா இருக்கணும். சின்ன அப்படிதான் நீங்க அப்படிப்பட்டவங்களுடைய தான் நீங்க பார்க்கணும். சிலர் அப்படி இல்லை. பிசாசனுடைய குணம் என்ன அப்படின்னா, நம்மளை விட குறைஞ்சவங்கள தான் நமக்கு முன்னாடி கொண்டு வந்து காமிப்பான். அவன் பாரு பரிசுத்தத்தில் விழுந்துட்டான், இவன் பாரு இந்த தப்பு பண்ணிட்டான், இவன் பாரு இந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டான், இவன் பாரு இந்த இடத்துல ஊழியத்தை விட்டுட்டே போயிட்டான். எப்பவுமே சத்ரு நமக்கு முன்பாக தோற்று போனவர்களை காண்பிப்பது தான் சத்ருடைய வேலை. அவங்கள தான் நமக்கு நிறைய பேருக்கு மெமரி இருக்கிறதே அப்படிதான் நிறைய பேருக்கு இருக்கும். அவங்க விழுந்து போய் இப்படி பிரகாஷ் இப்படி ஜெபம் பண்றாங்களே, இவனை பற்றி தெரியாதா, அவனை பற்றி தெரியாதா, அவ்வளவுதான். அதான் ஒரு பலவீனம் வந்தா கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பலவீனத்துல அந்த பலவீனம் வந்துச்சு அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே நமக்கு ஜெயிச்சவங்களா நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி தெரியாது. பரவாயில்ல, இந்த பலவீனம் இவ்வளவு சாட்சியா இந்த நபர் இருக்கிறார், இந்த பலவீனம் இந்த நபர் இன்னைக்கு உயிரோட இருக்கிறார் அப்படின்றது வராது. அந்த பலவீனம் செத்து போனவங்க, அந்த பலவீனம் ஆபரேஷன் பண்ணவங்க, அந்த பலவீனம் கை கால் வராதவங்க, அப்படிப்பட்டவங்க தான் நம்முடைய சிந்தைக்கே வரும். அப்போ நெகட்டிவான காரியத்தை காண்பிக்கிறது யார் அப்படின்னா பிசாசு தான் காமிப்பான். அப்போ இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க அப்படிப்பட்டவர்களுடைய காரியத்தை நீங்க பார்க்கவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்ல வளரணும், நல்ல ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா, நல்ல சாதித்த, நல்ல பயன்பட்ட ஒரு பெரிய காரியத்தை அச்சீவ் பண்ண நிறைய பேருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்க கண்டிப்பா வாசிக்கணும்.